அனைவருக்கும் வணக்கம். தாயகத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த யூடியூபர்ஸ்கள் தொடர்பான விடயமாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. குறிப்பாக கிருஷ்ணா அவர்களுடைய விடயத்தை உன்னிப்பாக அனைவரும் பேசி அதை கவனத்தில் கொண்டு வந்து அவர் தற்பொழுது காவல்துறையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் இருக்கின்ற பட்சத்தில் அதை கடந்து அவருடன் இந்த பிரச்சனையை நிறுத்திவிட்டதாகத்தான் தெரிகின்றது. அதை விட அது கிருஷ்ணா அவருடைய ஒரு பிரச்சனை, அவர் கூறுகின்ற ஒரு சில வார்த்தைகள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு பெண் யூடியூபர். அதை இவ்வளவு காலமும் பெரிதாக யாரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இன்றுதான் சில யூடியூபர்ஸ் இதை பற்றி வெளிக்கொண்டு வருவதற்காக கதைத்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். அது என்னவென்று சொன்னால், கிளிநொச்சியில் வட்டக்கட்சியில் இருந்து செயற்படுகின்ற சாலினி பிளாக் என்று சொல்கிற ஒரு யூடியூப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெண், அதில் முழுக்க பதிவிடுகிற காணொளிகள் முழுக்கவுமே இரட்டை அர்த்தமான ஒரு மிகவும் கேவலமான ஒரு விடயங்களை மட்டும்தான் அவருடைய வலைத்தளத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். அதில் வருகின்ற கமெண்ட்ஸ்களை பார்த்தாலே 100க்கு 90 வீதமானவர்கள், நீங்கள் ஈழத்தமிழர்களை இப்படி கேவலப்படுத்தாதீர்கள், ஈழப் பெண்களை இப்படி கேவலப்படுத்தாதீர்கள், எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு மண், அந்த மண்ணில் இருந்து கொண்டு இப்படியான செயல்களை செய்யாதீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே பல கமெண்டுகள் வந்தால் கூட அந்த பெண் அதனை கவனத்தில் கொள்வதாக தெரியவில்லை. மாறாக அவருடைய ஒரு வருமானத்துக்காக மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் சரி ஈழத்தமிழர்களையும் சரி அவரை கேவலப்படுத்துவதாகத்தான் இருக்கின்றது. கிருஷ்ணா விடயத்தில் இந்த மக்கள் கொதிந்து எழுந்து அவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் அதைவிட பல மடங்கு ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஒட்டுமொத்த ஒரு இனத்துக்குமே ஒரு கேவலமாக இருக்கின்ற ஒரு விடயத்தை கண்டுகொள்ளாமல் இவ்வளவு காலமும் கடந்து சென்றது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம்தான். எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது இந்த விடயம் அனைவராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம்தான். அதே போல் அந்த கிருஷ்ணாவுக்கு நடந்தது போலவே அந்த யூடியூபர்ஸுக்கும் அந்த கிளிநொச்சியில் இருக்கின்ற மக்கள், அந்த வட்டக்கட்சியில் இருக்கின்ற மக்கள் அவரை காணுகின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு அன்பான 2-3 வார்த்தைகள் எப்படி கூற வேண்டுமோ அதே மாதிரி கூறி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாலே ஒழிய இது நிற்கும். இல்லாவிட்டால் அவரை பார்த்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் இவ்வாறான பேசி பணத்தை சம்பாதிக்க முடியும் என்ற கருத்தில் வருகின்ற பொழுது அந்த இனத்தின் ஒரு தூய்மையே கெட்டு போய்விடும் என்றதுதான் இப்பொழுது பலவராலும் சொல்லப்படுகின்ற விடயம். குறிப்பாக இதை அனைவரும் பேசி அவரை காணுகின்ற பட்சத்திலும் சரி, அவரை தொடர்பு கொள்ளுகின்ற பட்சத்திலும் சரி, அவரிடம் சில கேள்விகளை கேட்டு எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்கும் பட்சத்தில் இது நிற்கும். அதே போல் அவருக்கு உதவிகளை வெளிநாட்டில் இருக்கின்ற மக்கள்லாம் உதவுகிறார். அது எப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ பார்க்கின்ற பொழுது சூப்பர் தேங்க்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் ஊடாக பலர் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உதவி செய்வர்களுக்கு தெரியவில்லை போல அது அந்த வீடியோவை டிலீட் பண்ணுகிற வரைக்கும் அனுப்புவருடைய விவரமும் அதில் இருக்கும் என்றது, அதையும் அனுப்புவர்கள் கவனத்தில் கொள்வது ஆகச்சிறந்த ஒரு விடயம். இது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாவிட்டால் இவரை போல பலர் உருவாகி அந்த ஒரு மண்ணின் தூய்மையையும் சரி எங்களுடைய இனத்தின் அந்த நன்மதிப்பையும் சரி கெடுக்கும் என்றது உண்மையான விடயம். ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒருவரை மனநோக்கும்படியாக பேசிவிட்டார் என்றதுக்காக கொதித்தெழுந்த இந்த சமூகம் அதைவிட பலதரப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இவர்களை போன்றவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது மிகவும் மனவருத்தத்துக்குரிய விடயம். நன்றி.